ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது, அதை பிச்சுக்கலாங்க. அடுத்தது மறுபடியும் பூ வைக்கிது, அதான் கத்திரிக்காய் பிச்சிட்டோம்னாக்கா காய்க்கும். அதுவும் பார்த்தாக்க கத்திரிக்காய் முத்திடுங்க. இது ஒல்லி ஆரம்பிச்சிச்சுனாக்கா முத்திடும், அதனால பிச்சாச்சு. சரி வாங்க, இந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் இருக்குது. ஐயோ, மல்லிகைப்பூ கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். மல்லிகை ஒரு 5-6 தான் இருக்குது, பூத்துருக்கு. இந்த பாருங்க, இன்னொன்று இருக்குது. மல்லிகைப்பூ செடியை நம்ம கட் பண்ணி விட்ருக்கோங்க. அது இனிமேல் தான் துளுத்து பூக்கும். இது 1-2 மொட்டு இருந்ததுங்க, பூக்கு. அவ்வளோதான், பெருசாச்சு எல்லா மல்லிகைப்பூவும். மிளகா 2 பறிச்சுக்குவோமா? நாலு இருக்குங்க, 4 பறிச்சுக்கலாம். எல்லாம் பூக்குது, மறுபடியும் காய்க்கும். ஒரு பிஞ்சு மிளகாயும் பறிச்சிட்டேன் போலங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லைங்க. மல்லிகை நல்லா இலைய இல்லாமல் கட் பண்ணி விட்டோம்ல, அதெல்லாம் துளுக்குது. ரோஸ்லாம் துளுக்குதுங்க. இந்த ரோஸும் அப்படி தான் கராப் ஆகிடுச்சின்னு இலையெல்லாம் பிச்சு விட்டேன், அதுவும் துளுக்குது. அப்புறம் நம்மளோட மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்கள், இந்த பூ ஒன்று வச்சுருக்கு. இது தெலுங்குக்காரங்கெல்லாம் பெத்லஹேம் பூன்னு சொல்கிறாங்க. இங்குள்ள மகாராஷ்டிரன்லாம் அதை பிரம்மகமல்னு சொல்கிறாங்க. அது ஒரு இலை வச்சாலே போதும், அந்த செடி வந்துடும். இந்த பாருங்க, நான் செடி வச்சு 1 வருஷம் ஆகுது. அது இப்போ தான் ஒரு பூ பூக்க போகுது, மொட்டு விட்டுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.